டயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர ஈரான் விருப்பம். அதிபர் பெசஸ்கியான் அன்வர் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போருக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உடனான தொலைபேசி உரையாடலில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நிலவி வரும் போர் பதற்ற நிலையை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக அதிபரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் மீது நடத்தப்பட்ட சட்டவிரோதமான மற்றும் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை கண்டிப்பதில் மலேசியா மக்களும் அரசாங்கமும் கடைபிடித்த மதிப்புமிக்க கொள்கை நிலைப்பாட்டை பெசஸ்கியான் பாராட்டியுள்ளார். அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. பொதுமக்களை குறிவைக்கும் எந்த செயலும் சர்வதேச சட்டத்திற்கான வெளிப்படையான மீறல் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மூத்த தலைவர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததற்காக ஈரானுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் பிரதமர் அன்வர் தெரிவித்துள்ளார். நிபந்தனையின் பெயரில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த தான் தயாராக இருப்பதாகவும் அன்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை அமைதி முயற்சிகளானது நீதி, பொறுப்புடைமை மற்றும் தொடர் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் அதிரடி தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் அங்கிருந்த 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்களும் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் அணுசக்தி மின் நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் அதற்கு பதிலடியாக ஈரானினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1 மாத காலமாக நீடிக்கும் இந்த போரில் இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்ததாக அமெரிக்க இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.